நிகழும் நிகழ்வானது ஒருவருக்கு அநியாயமாக தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு பாதிக்கும். அகிலமே அம்மனிதருக்கு ஜென்ம விரோதியாக தோன்றும். அநியாயத்தின் பாதிப்பு எந்த அளவு பெருகுகிறதோ ஒரு மனிதருடைய மனமும் அதே அளவு விரோதம் கொள்கிறது. நடந்த கொடும் நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும். அவ்வேண்டுதல் தவறில்லை. அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும். நியாயமானது பிறக்க வேண்டும். ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன? நியாயத்தின் அர்த்தம் என்ன? அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும். அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும். இதனால் நியாயம் விளையுமா? இரக்கத்தை இதயத்தில் இருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான். வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான். அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான். நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்கத் துவங்குகிறான். அநியாய கடலில் மூழ்குகிறான். நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கிடையே சிறு வித்தியாசமே உள்ளது. அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம். உண்மைதானே? சிந்தித்து செயலாற்றுங்கள். இரு மனமொத்து வாழ முயற்சி மேற்கொள்ளும் அக்கணம் அம்மனங்களுக்கிடையில் ஏற்படும் பரஸ்பரம். அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும். மனமானது மற்றோருக்கு வகுத்திருக்கும் ஒரு எல்லையை, விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும். அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை. நம் முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோம். அதன் அர்த்தம் ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை. ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன? குரோதம், வேதனை அல்லவா? வகுக்கப்பட்ட எல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது. நான் கூறுவது உண்மைதானே? ஒருவேளை மற்றொரு சுதந்திரத்திற்கு மரியாதை அளிக்கப்பட்டால் அதன் பிறகு எல்லை என்ற ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற நிலை வராது. அவ்வாறு ஒரு நிலை உருவாக வேண்டுமெனில் மற்றோர் துன்பத்தை அனைவரும் உற்றார் துன்பமாக எண்ண வேண்டும். உதவி செய்யும் பாங்கை கொள்ள வேண்டும். சிந்தித்து செயல முடிவெடுக்கும் சமயத்தில் அனைவரும் சில அந்நிய சக்திகளுடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வாழ்வில் இன்று எடுக்கப்படும் முடிவானது வருங்கால விளைவினை நிர்ணயிப்பதாகும். அப்படியென்றால் நம்முடைய வருங்காலம் பிற சக்திகளின் தாக்கத்தால், மற்றவரின் விருப்பத்தால் அமைய வேண்டுமா? நம்முடைய பரிபூரண வாழ்வும் மற்றவரால் வழிநடத்தப்படுமாயின் வாழ்வின் விளைவு என்னாகும்? பரந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கென்று தனித்துவமான ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஆலயத்தில் வழிபடும் பக்தன் தானம் தா என்று வேண்டுவான். அருகில் நிற்கும் கள்வனோ தான் களவாடுவதற்கு நல் வாய்ப்பைத்தா என்று வேண்டுவான். தர்மம் வியாபித்த மனதானது நல் வழியை காண்பிக்கும். அதர்மம் வியாபித்த மனதோ தவறான பாதையில்தான் இட்டுச் செல்லும். இறைவனிடத்தில் ஒருவன் சரணாகதி அடைந்தால் அவனுக்கு சுகம் என்னும் பிராப்தம் கிடைக்கிறது. சரணடைந்து அச்சுகத்தை பெற வேண்டுமாயின் அவனுடைய மனதில் தர்மமானது வியாபிக்க வேண்டும். எனில் இறைவனை மனதில் நிறுத்தி ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பாக அனைவரும் மனதில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் அன்றோ? சிந்தித்து செயலாற்றுங்கள்.
ஈன்றவன் தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான். அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுவான். அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான். தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ, எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ, தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசை ஈன்ற தந்தை எண்ணுவான். அது தவறல்ல, உத்தம எண்ணமாகும். எனினும் 3 விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்து விடுகின்றனர். அவை யாவை? முதலாவது, மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா? அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா? அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா? இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா? ஆம், நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது ஈன்றவரின் கடமை. ஆனால் வாழ்வில் துணை எல்லாம் வல்ல இறைவனே ஆவான். அவ்வாறு இருக்க தந்தைக்கு எவ்வழியில் வெற்றி கிட்டியதோ அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா? இறைவனே அறிவான். மூன்றாவது விஷயம், தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும். வாழ்வை நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும். எனில் ஈன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா, இல்லை ஆபத்தை விளைவிப்பதா? சந்ததியரின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதே நன்மையை பயக்கும். அவ்வகையில் சந்ததியருடைய வாழ்வின் வழியை அமைக்க முற்படாமல் அவர்களுக்கு வாழ்வின் தடைகளை கடக்கும் சக்தியையும் மனோபலத்தையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா? சிந்தித்து செயலாற்றுங்கள். சத்தியத்தை உரைக்க வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளங்களில் தோன்றுவது உறுதி. ஆனால் அந்த சத்தியம் நாவிலிருந்து வெளிவராது. இனம் புரியாத பயம் மனதை வியாபித்து விடும். நடந்ததை பற்றி கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். இல்லையெனில் கூற மறந்த விஷயத்தை பற்றி கூறுவதற்கு தோன்றலாம். இவையெல்லாம் சத்தியமா? இல்லை, இது உண்மையின் வெளிப்பாடு. அதாவது நடந்த நிகழ்வுகளை நடந்தவாறே கூறிவிடுவதாகும். ஆனால் சில நேரங்களில் அவ்வாறு உண்மையை உரைக்கும் போதும் பயம் ஆட்கொள்ளும். அந்நேரத்தில் அடுத்தவர் பற்றிய எண்ணம் மனதில் தோன்றும். மற்றவர் மனம் வேதனை கொள்ளுமோ என்ற பயம் மனதில் நிறையும். எனில் சத்தியம் என்பது யாது? அது பற்றி சிந்தித்ததுண்டா? மனதை பயம் ஆட்கொண்ட போதும் உள்ளதை உள்ளபடி கூறுபவர் சத்தியத்தை உரைப்பவராவர். தெளிவாகச் சொன்னால் சத்தியம் என்பது வேறெதுவும் அல்ல, அது தைரியத்தின் மறுவடிவமாகும். தைரியம் கொள்வதற்கு காலம் முக்கியமல்ல. தைரியம் என்பது ஆத்மாவின் சுபாவமாக வேண்டும். அதாவது அனுக்ஷணமும் சத்தியத்தை உரைக்கும் க்ஷணமாக வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். விரும்பிய எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும். எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான். ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா? ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன. நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் நிறைவேறுவதில்லை. அந்த சமயங்களில் நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது. தீர ஆராயாமல் ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயமன்று. அது பழிவாங்குதல். நியாயத்தின் ஆதாரம் இரக்கம், கருணை. பழிவாங்குதலின் அடையாளம் குரோதம், அகங்காரம். அதாவது
இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது, இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். கோடான கோடி ஆண்டுகளாக மனித வர்க்கமானது வருங்கால சுக துக்கங்களை ஆராய்ந்து வருகிறது. எதிர்கால துக்கத்தை விரட்டி அடிப்பதற்காக நாம் இன்றே யோசிக்க துவங்குகிறோம். ஆனால் எதிர்கால சங்கடத்தை இன்றே நிர்மூலமாக்குவதால் நமக்கு விளைவது நன்மையாகுமா இல்லை தீமையாகுமா? இது பற்றி ஆலோசிப்பதில்லையே. சத்தியம் யாதெனில் சங்கடமும் அதற்கான நிவாரணமும் ஒன்று சேர்ந்தே ஜனிக்கிறது. இது மனிதருக்கும் பொருந்தும், சிருஷ்டிக்கும் பொருந்தும். வேண்டுமெனில் கடந்த காலத்தை எண்ணிப் பாருங்கள், இதிகாசத்தை புரட்டுங்கள். எப்போதெல்லாம் சங்கடம் ஜனிக்கிறதோ அப்போதெல்லாம் அதன் நிவாரணமும் உடன் ஜனித்து விட்டது என்பதை தாம் அறிவீர்கள். அது இறைவன் விதித்த விதி. மற்றொரு உண்மை யாதெனில் சங்கடமே சக்திக்கு காரணம். சங்கடத்தில் வாழும் ஒருவன் அதிலிருந்து விடுபட்டு வந்தால் வாழ்வில் ஒருபடி அவன் முன்னேறிச் செல்கிறான். அதன் மூலம் கிடைக்கின்ற அற்புத சக்தியானது அவனுக்கு மட்டும் நன்மை பயப்பதல்ல, அதனால் அகிலமே நன்மை பெறுகிறது. அது உண்மைதானே? ஆழ்ந்து சிந்தியுங்கள். சங்கடம் என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு. அதை கொண்டு ஒருவன் மாற வேண்டும். அது உயர்ந்த எண்ணங்களை சிந்திக்கும் வாய்ப்பை தருகிறது. ஆத்ம சக்தியை பெருக்கி ஞான வழியை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. அதை செய்பவனை எந்த சங்கடமும் நெருங்குவதில்லை. ஆனால் சாதிக்க தவறுபவன் பரந்த அகிலத்திற்கே சங்கடமாக மாறுகிறான். சிந்தித்து செயலாற்றுங்கள். குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. தர்மத்தை காக்கவும் குல வழக்கமானது பேருதவியாயிருக்கிறது. அப்படியென்றால் குல வழக்கமே தர்மமாகுமா? சற்று சிந்தியுங்கள். உண்மை யாதெனில் கல்லில் எவ்வாறு சிற்பம் அடங்கியுள்ளதோ அதுபோல குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. இந்த கல்லிற்குள் சிற்பம் உள்ளது. ஆனால் இந்த கல் சிற்பம் அல்ல. சிற்பத்தை உருவாக்க உளி கொண்டு அதை செதுக்க வேண்டும். தேவையற்ற பாகங்களை அதிலிருந்து நீக்க வேண்டும். இந்நிகழ்வைப் போலவே வாழ்வில் ஒவ்வொருவரும் தர்மத்தை தேடி அறிய வேண்டும். அதைப் போலவே இந்திர பூஜையின் வழக்கத்தை விடுத்து கோவர்தன பூஜையின் தர்மத்தை அறியாவிடில் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள். அதாவது வழக்கத்தை முழுமையாக தியாகம் செய்பவன் தர்மத்திலிருந்தே விடுபடுகிறான். அதேபோல் வழக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவனும் தர்மத்தின் பிராப்தத்தை பெறுவதில்லை. இங்கிருக்கும் அன்னப்பறவை விசேஷ சக்தி படைத்தது. பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டுமே அருந்தும் சக்தி கொண்டது. உண்மையான தர்மத்தின் பிராப்தம் பெறுவதற்கு விவேகம் எனும் ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது. அப்படி ஒரு ஞானத்தை பெறாமல் எது தர்மம் என்று ஏற்கப்பட்டதோ அது தர்மம் அல்லாமலும் இருக்கலாம். அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா? விவேகத்தோடு செயலாற்றுங்கள். எதிர்கால நலனிற்காக அனைவரும் இன்று முடிவெடுக்கின்றார்கள். வரும் வருங்காலமானது சுகமாக அமைய வேண்டுமென்று அனைவரும் இன்றே அதற்கு முடிவெடுக்க முயல்கிறார்கள். தமது வாழ்வின் நலனை எண்ணுகிறீர்கள். அவ்வாறு எடுக்கும் முடிவில் அடுத்தவருடைய நலனும் அடங்கியிருக்கும் அல்லவா? தனது வாழ்வினில் வசந்தத்தை உருவாக்க ஒருவர் முடிவெடுப்பதற்கு அனைத்து அதிகாரமும் உள்ளது. அது தவறில்லை. ஆனால் நிகழவிருப்பதை யார் அறிவார்? ஒருவரால் கற்பனை கொள்ள மட்டுமே இயலும்.
வருங்காலத்தை கற்பனையான எண்ணம் கொண்டே அனைவரும் வடிவமைக்க முயற்சி செய்கின்றோம். அவ்வாறு இருக்க நிர்ணயம் செய்ய வேறொரு மார்க்கமானது உலகில் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள். அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் கரைபுரண்டோடும் அல்லவா? சிந்தித்து செய்த குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கும் போது வழங்கப்படும் அந்நீதியானது அநீதியாக தோன்றலாம். மனதில் பல கேள்விகள் எழலாம். அறியாமல் செய்த தவறுக்கு ஏன் இந்த தண்டனை என்று எண்ணலாம். செய்த தவறுக்காக ஒருவன் பரிகாரங்கள் மேற்கொண்டும் பற்பல பிராயச்சித்தங்கள் செய்தும் தண்டனையானது ஏன் அவனுக்கு கிடைக்கிறது? காரணம், விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஒருவர் அன்பை பொழிந்தால் அவர் சுகத்தை பெறுவார். ஒருவர் உயிரை பறித்தால் மரண தண்டனையைத்தான் பெறுவார். செயலுக்கேற்ற நியாயம்தான் கிடைக்கும். அப்படியென்றால் பிராயச்சித்தம் பரிகாரத்தினால் பலன் இல்லையா? உள்ளது, பலனானது உள்ளது. பிராயச்சித்தம் பரிகாரம் மனிதனின் ஆன்மாவிற்கு பலம் சேர்க்கும். அவை தண்டனையை ஸ்வீகரிக்கும் மனோதிடத்தை ஒருவருக்கு ஏற்படுத்துகிறது. எனில் பிராயச்சித்தமின்றி தண்டனையை ஏற்பதில் அர்த்தம் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள்.